வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முருங்கைக்காய் கண்டிப்பாக போடுங்க. கத்திரிக்காய், மாங்காய் உங்களோட விருப்பம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கருவாடு குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் 1/4 கிலோ முரல் கருவாடு எடுத்திருக்கோம். இதை ஃப்ரண்டில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருந்த வேஸ்டேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நாம் இன்னும் க்ளீன் பண்ணணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதை 10 நிமிஷம் ஊற வச்சு இதோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி அழகாக கழுவிட்டு வந்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 6 to 7 சின்ன வெங்காயம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவாடு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட ஸ்கின் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அது மாதிரியே கருவாடுக்கு உள்ள ஒரு பெரிய முள் இருக்கும். அந்த முள்ளையும் நாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதோட சாறு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரை கழுவி ஊற்றிக்கிட்டேன். மீதம் இருக்கிற 1/2 லிட்டர் தண்ணியில் மீதம் இருக்கிற தண்ணியும் நான் அதில் சேர்த்து வச்சுட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு மண்சட்டி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லாட்டினா சமையல் எண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் அது கூடவே ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் அதுவும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருவாடு மசாலா தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். முதல்ல மூடி வச்சிடலாம். இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. இப்போது கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடலாம். சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.